வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா ஆக்சுவலா காட்டுப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு மேட்டர் நடந்திருக்கு. செப்டம்பர் 1ல ஆக்சுவலா 2 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. செப்டம்பர் 1ல ஒரு நார்த் இந்தியன்ஸ் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ வட இந்தியர்கள் பொதுவாக சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வட இந்தியர்கள் நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு சீலிங்ல இருந்து கீழே விழுந்து அவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இறந்துட்டாரு. ஸோ அதுக்காக அமைதியாக போராடி அதுக்கு நீதி கேட்டு இழப்பீடு கேட்டுலாம் போராடி இருக்காங்க. ஓகே, அமைதியாக போராடுறாங்க, ஏன்னா காசு கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு போராடி இருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு வீடியோ கிளிப் நான் பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப் போட முடியாது யூடியூப்ல, கைட்லைன்ஸ் ஒதுக்கிடுவாங்க. போலீஸ்காரங்க இந்த பக்கம் ஒரு 80-100 பேர்கிட்ட இருப்பாங்க நினைக்கிறேன். மேபி போலீஸ்காரங்க இந்த பக்கம் நிறைய பேர் பின்னாடி கேமராக்கு ஆன்ஸ் பின்னாடி வேற இருக்காங்க. ஸோ ஒரு கண்ணு முன்னாடி நிற்கிறது ஒரு 40-50 பேர் நிற்கிறாங்க. அந்த பெட்டாலியன் சொல்லுவாங்கள்ல, அந்த தடுக்கிறது கேடயம், லத்தி, கண்ணீர் வெடி உண்டு, இந்த பாதுகாப்பு கவசங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. என்னடா எனக்கு ஏதோ போர் நடக்குதா, ஒரு பெரிய கலவரம் நடக்குதான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வீடியோவை பார்த்துட்டு இந்த நியூஸை கொஞ்சம் படிக்கும் போது நமக்கு தெரியுது, கிட்டத்தட்ட 100லேருந்து நிறையா வட மாநிலர்கள் அங்கிட்டு ஆப்போசிட்டில் ஸோ கல் எடுத்துகிட்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம வட இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு தீப்பந்தத்தை எரிஞ்சு மாற்றி எரிஞ்சு சண்டை கொடுக்குறப்பாங்க இல்லை, சும்மா விளையாடுற மாதிரி. ஏப்ரல் ஃபுல் அன்னைக்கு நம்ம மைய அடிச்சு விளாடுவோம்ல, அந்த மாதிரி ஆப்போசிட்லேருந்து வட இந்தியர்காரங்க நம்ம தமிழ்நாட்டோட போலீஸ் ஃபோர்ஸ் மேலே கல்லை விட்டு எரிஞ்சு சண்டை போடுறாங்க. எனக்கு இது ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம ஊரில் இப்போ தான் ரீசெண்டாக துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, மாநகராட்சி ஊழியர்கள், அவங்களுக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்கு குண்டு திட்டா தூக்கி வேனில் அடித்து தூக்கிட்டு போகிறாங்க. பெண்கள் கூட பார்க்காம நம்ம பார்த்தோம், அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பெண்கள்லாம் கதறாங்க, அவங்களாம் இப்போ அந்த வேனில் இருக்க மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகே, சட்டம் தன் கடமையை செய்யும். வட இந்தியனுக்கு மட்டும் அந்த சட்டம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பு ராஜன் ஊர் முத்துனா வெளியூர்காரங்களை ஊரை கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன ஊக்கையா? ஒரு 3 சீட்டு வேலைலாம் என்னாண்ட வச்சுக்காத, வளர்த்து விட்டவன் கூட பார்க்க மாட்டேன். நான் இவனுங்களை மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும், சொல்லுவி. இறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரேஷ் பிரசாத் அப்படின்ற ஒரு நபர், 32 வயதானவர். ஸோ சீலிங்ல இருந்து ஒர்க் பண்ணும்போது கீழே விழுந்து இறந்துட்டாரு. அவருக்கு நீதி இழப்பீடு கேட்டு குடும்பத்தினர் அவங்க ஃபேமிலி யூனிட்டி, அதாவது நார்த் இந்தியன்ஸ் வடக்கன்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம்னு வடக்கன்ஸ்லாம் ஒன்று இருந்து வேலை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் இவனுக்கு இந்த சாதிக்காரனுக்கு பிரச்சனைனா இந்த சாதிக்காரன் மட்டுமே கூடி நிற்பான், இந்த ஏரியாக்காரனுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஏரியாக்காரன் மட்டுமே கூடி நிற்பான். இப்போது எல்லாமே நம்ம ஒட்டுமொத்த பிரச்சனை, நாளைக்கு இங்கே நடக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கும் அப்படின்ற யூனிட்டி நம்மகிட்ட இல்லைன்றனால தான் எடுத்தவனெல்லாம் அடித்து வரட்டுறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ அதை கலைக்கணும்னு முடிவு பண்ணி பிளான் ஃபெயிலியர் ஆக போகுது, அதை கலைச்சிருங்க போதும் அப்படின்னு நினைக்கும் போது தான் பல சிக்கல்கள் உருவாக்கி அடித்து வரட்டினாங்க, கலைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ் தொடவே இல்லை. காரணம் என்னென்னா, மக்கள் படை அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவ்வளோ மக்கள் தொடவே முடியாது, தொட்டால் வேற மாதிரி விபரீதம் நடந்துடும். ஸோ அதனால் தொடலை. ஆனால் கடைசி எல்லாத்தையும் ஸ்கெட்ச் பண்ணி எங்கே தொட்டினா எங்கே தூக்கணும் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் போது இப்போ தப்பான ஒரு புரிதலை உருவாக்கணும். ரஜினிகாந்த் வரை சொல்லிட்டு போனார்ல, அங்கே இன்னோசன்ட் பீப்பிள், அவங்க மீனவர்கள், அவங்க இருந்தது சமூக விரோதிகள் தான் கெடுத்துட்டு போலீஸை அடித்ததும் அவங்க தான், கலெக்டர் ஆஃபீஸ் அடிச்சதும் அவங்க தான், அந்த குடியிருப்பை எரிச்சதும் அவங்க தான். எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் சொல்லி போயிட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடுங்க. இப்படி போராட்டம் பண்ணால் அது தப்பானவங்க உள்ள புகுந்துட்டாங்க. மக்கள் கிளர்ச்சி உண்டாக்குறதுக்காக உங்களுக்கு புரியும் நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறேன்னு. ஸோ அந்த ஆட்கள் உள்ளே புகுந்துட்டாங்க, தவறானவங்களை புகுந்துட்டாங்க, மக்கள் போராட்டம் கிடையாது, இது உள்ளே புகுந்து வேற ஒரு ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் அடிக்கும் போது மக்கள் என்ன நினைப்பாங்க, அதுக்கு எதிர்த்து கேள்வி வைக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி தேவையான ஆட்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிரியேட் ஆயிரும், தமிழ்நாடு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் இறங்கி அடித்தாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. துப்புரவு பணியாளர் ரீசெண்டாக நடந்தனால அதை சொல்கிறேன். அந்த மாநகராட்சி ஊழியர்கள் போராட்டம் பண்ணும்போது துண்டுகிட்டா தூக்கி அமைதியாக தான் அவங்களும் போராட்டம் பண்ணாங்க. அவங்களும் அந்த மாதிரி கல்லெறிகிறது அதெல்லாம் பண்ணவே இல்லை. நம்ம அளவுக்கு பண்ணவும் மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அமைதியாக போராடினாலே அடிச்சு லத்தி வச்சு சாத்திடுறாங்க, சாத்துன்னு சும்மா உட்காந்துருந்தவொடனே தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் வச்சு அடி துவச்சிடுறாங்க. அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கும் போது மக்கள் கொஞ்சம் புரிதலோட இருக்காங்க. போலீஸ்காரங்க அப்படின்னால ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, போலீஸ்னால பயம் இருக்குங்க. சீரியஸ்லி உண்மை, இதை ஒத்துக்க நண்பன்லாம் கிடையாது, படத்துக்கு வேணால் சொல்லலாம். போலீஸ்க்கு காவல்துறை உங்கள் நண்பன் படத்துக்கு வேணால் சொல்லலாம். போலீஸை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க அடிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்போ மக்கள் மத்தியில் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்து வாங்கிய பணத்தையும் நகையையும் திருப்பிக் கொடுக்க முடியாது என SI சூரியமூர்த்தி மிரட்டியுள்ளார். மேலும் இந்தியா வந்தால் உனது தங்கை, அப்பா, அம்மா மீது பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளிவிடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார்.
நம்ம கடவுளை நம்ம பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்ம வணங்குவோம், மதிப்போம். ஆனால் போலீஸ்காரங்களை பார்த்தா ஒதுங்கி தான் போவோம். இவங்ககிட்ட இருக்கு ரொம்ப அப்படின்னு. இதுக்கான காரணம் என்னன்னா, தவறான முன்னுதாரணங்கள் நிறைய இருக்குது. பார்த்துருப்பீங்க நீங்கள் ஏகப்பட்ட விஷயம். இப்போ அதில் கான்செப்ட் தமிழர்கள் போராட்டம் பண்ணும்போது இறங்கி அடிக்கிறாங்க, அவங்கள கலைச்சிடுறாங்க, ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்மகிட்ட யூனிட்டி இல்லை. அது அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். இங்கே ஒரு கூட்டம் போராடிட்டு இருக்கோம், எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இங்கே அவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, இப்போ போராடிட்டே இருப்பாங்க. அந்த குட்டியோண்டு குரூப்பை மட்டும் பெரிய லெவலில் போலீஸ் இறக்கி அடிச்சாட்டி விட்டுருவாங்க. சிம்பிள். ஆனால் நார்த் இந்தியன்ஸ்க்கு ஒருத்தர் இறந்துட்டாரு, அவங்க ஃபேமிலி மெம்பரோ தெரிஞ்சவன் போராடினா பரவாயில்ல. அங்கே போராடினது ஒட்டுமொத்த நார்த் இந்தியன்ஸும் இறங்கி போராடி இருக்காங்க. அதாவது இங்கே வேலை பார்க்குற எல்லா மட்டும் நார்த் இந்தியன்ஸும் இறங்கி போராட்டம் பண்ணி தன்னோட யூனிட்டியை காட்டுறாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கல, இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நடந்திருக்கு. நார்த் இந்தியன்ஸை நீங்கள் கூட்டமாக கூட்டி வந்து காசு கம்மியாக வேலை பார்க்குறான்னு சொல்லி இறக்குறீங்க. இதோட பின்விளைவை நீங்கள் தான் சந்திப்பீங்க. இது எல்லாமே ஒரு அஜெண்டா பேஸ்டாக போகுது. இப்போ நார்த் இந்தியா ஏன் அடிக்க மாட்டாங்க? நம்ம ஊரில் போலீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 500 பேர் இருந்தாங்க, நம்ம 1000 போலீஸ் இறக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது அப்படி கிடையாது. அவங்க இங்கே உங்களை ஏதாச்சும் ஒன்று அச்சுறுத்தலோ துன்புறுத்தலோ நடந்துச்சு அப்படின்னா அவங்க வடக்கு வரைக்கும் போகணும். இந்த சிக்கல் வந்து வடக்கு வரைக்கும் போகும். ஏன்னா அவங்களுடைய குடியுரிமையும் அவங்களுடைய ரேஷன் கார்டும் வடக்கன், அதாவது நார்த் இந்தியாவோ பீகாரில் இங்கே இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து வேலை பார்க்க மட்டும்தான் வந்திருக்காங்க. இப்போ நாம் இங்கேருந்து போவோம், கேரளாவில் ஆந்திராவில் வேலை பார்க்க போவோம். தமிழ்நாடு அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா, இலங்கையில் மீன் பிடிக்குமா அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அது நேஷனல் நியூஸ் ஆகாது. ஆனால் தமிழன் அல்லாத ஏதோ ஒரு இனத்தை சேர்ந்தவன் தமிழ்நாட்டில் வந்தோ இல்லை வேற எங்கேயோ போய் அடிபட்டு செத்தான்னா அதுக்கு நாடே கொந்தளிக்கும். ஸ்ரீலங்காலேருந்து வரவங்கள நம்ம அகதின்னு சொல்கிறோம். சொந்த நாட்டுக்குள்ளே நம்ம அகதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு நாதி இல்லை, கேட்க நாதி இல்லை. இது ஒன்று புரியாது, இப்போ புரியாது, ஃபியூச்சரில் புரியும். சிம்பிளாக சொல்கிறேன், வடக்கிந்தியன் வந்து ஏன் அடிக்க மாட்டாங்க? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க போராட்டம் பண்ணும்போது அமைதி வழியில் போராட்டம் பண்ணாலும் கலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இறங்கி சிதைச்சிட்றாங்கல்ல. அந்த மாதிரி ஏன் வடக்கனை தொட முடியல அப்படின்னா, நார்த் இந்தியன் வரைக்கும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் போகும். அங்கேருந்து ப்ரெஷர் அதிகமாக வரும் சார். அங்கே இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். பார்த்தீங்களா, எங்கள் நாட்டு மக்கள், எங்கள் ஊர் மக்கள் எப்படி அடிப்பு அப்படின்னு வேறு மாதிரி நிறைய சிக்கல்கள் வரும். இங்கே இருக்க அதிகாரிகளோட குடும்ப இப்படிலாம் அங்கே தானே இருக்குது. ஸோ ஊழல் கட்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட வச்சுருக்காங்கல்ல, அவங்க ஆக்ஷன் எடுக்க விட மாட்டாங்க. எடுத்தால் தலைமை ஏற்றுக்குவாங்க. தலைமை தான் கீழே இருக்க போலீஸ் போர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு. அதனால அவங்ககிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், அதனால பொறுமையாக இருப்பாங்க. இதை விட திருப்பூர்ன்றது பனியன் தொழிற்சாலை நிறையா இருக்கும். தொழில் முக்கியமான ஒரு ஊர் திருப்பூர். இங்கே வட இந்தியன் தான் முதல் நிறையா இருக்காங்க. நைஜீரியா சேர்ந்தவங்களாம் வந்து டாமினேஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது உள்ளே போய் பார்த்தா தெரியும். திருப்பூரில் இப்போ மோஸ்ட்லி திருப்பூர்காரங்களாம் இல்லை, வெளியூர்காரங்கன்னா வந்து பொழைச்சிட்டு நல்லா இருக்காங்க. நல்லா கடையெல்லாம் போட்டுக்கிட்டு 2-3 கடையை உருவாக்கிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிம்பிளான விஷயம், யார் வேணால் எங்கே வேணால் வாழலாம். ஆனால் நீங்கள் இங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரத்தை பிடுங்கிக்கிட்டு இன்னொரு ஆட்கள் கையில் வாழ்வாதாரம் போகுது அப்படின்னா இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு தானே அர்த்தம். இங்கேயே இருக்க மக்கள் கஷ்டப்படுறாங்க, வறுமையில் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் எங்கேயோ இருந்து அகதியாக பொழைக்க வந்தவன் திடீர்னு கடை வைக்கிறான், திடீர்னு வளர்ச்சி அடைகிறான். அவனை சேர்ந்து அவனோட ஆட்கள்லாம் உள்ளே இறக்குறான். சௌராஷ்டிரக்காரங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் விடுங்க, மதுரையில் நாங்கள் இருக்க ஏரியாலலாம் சௌராஷ்டிரக்காரங்க எங்கள் ஆளுக வீட்லேயும் இருக்காங்க, எல்லா ஆளுக வீட்லேயும் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பொதுவாக சௌராஷ்டிர ஆளுக இருக்காங்க. ஆனால் சௌராஷ்டிர ஆளுக கட்டியிருக்க வீடு இருக்கும்ல, அவங்க கட்டியிருப்பாங்களா, அவங்கள பணக்காரங்க இருப்பாங்களே, அவங்க கட்டியிருக்க வீட்டில் அவங்க ஆட்கள் ஒன்லி. இதே தான் நார்த் இந்தியன்ஸும் பண்ணுறான், இதே தான் ஜெயின்ஸும் பண்ணுறான், இதுதான் சேட்டைங்களும் பண்ணுறாங்க. அவங்க ஆட்கள் மட்டும் ஒன்லியா வாழ்கிறது தமிழ்நாட்டில். அவங்க காசு இல்லாமல் அன்றாட கட்சியாக இருந்தாங்கன்னா யார் வீட்டில் வேணால் போய் குடியிருப்பாங்க. நம்மளாம் திறந்த வீட்டில் உட்காந்து எவன வேணா வாங்கடான்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி யார் வீட்டில் வேணால் அவங்க குடியிருப்பாங்களாம். ஆனால் அவங்க இதே தமிழ்நாட்டில் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க வாடகை விடணும்னா அவங்க ஆட்களுக்கு மட்டும் தான் விடுவாங்களாம். உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குதுன்னு? நம்ம ஆளுக தான் முட்டாத்தனமா. இப்போ நம்ம ஆளுகள் வந்து பிரிவினை எவ்வளோ இருக்குல்ல. வடக்கன்ஸ் தான் அவங்களுக்கு. இந்திக்காரன் தான். அது இந்திக்காரன் எந்த ஜாதி இதெல்லாம் கிடையாது, எல்லாம் இந்திக்காரன் தான். நம்ம ஊரில் தான் தமிழன்னா இவன் அந்த ஆளுக, இவன் எந்த ஆளுக, 1008 பிரிவு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஈஸியாயிரும்ல. இந்த ஊர் இவ்வளோ பிளவுகிட்டு கிடக்கு. அதாவது ஊருக்கு பிரிஞ்சிச்சுன்னா, ஊர் 2 பட்டுச்சுன்னா கூத்தாடி கொண்டாட்டம் சொல்லுவாங்க. இல்லை அந்த மாதிரி இங்கே கூத்தாட வந்தவங்களுக்கு கொண்டாட்டம் தானே. அவங்க உள்ள பூந்துட்டு அவங்க ஆட்கள் யாராக இருந்தாலும் நம்ம மொழி பேசுகிறவன் ஊத்துக்கு உள்ளவை அப்படின்னு வச்சுக்குவான். நம்ம ஆளுங்க மட்டும்தான் ஏச்சி அவன் இவன்ப்பா அப்படின்னு பாரபட்சனை பார்த்து பல 5-6 வேலையை பார்த்துக்கிட்டு நீ நடக்கிற சிக்கல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். முதல் யூனிட்டி ஆகுங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், மனிதனா ஒன்று சேருங்கன்னு சொல்கிறேன். ப்ரோ மனிதனா ஒன்று சேருங்க, வடக்கன்ஸும் சௌராஷ்டிரக்காரங்களும் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒன்று தான், அவங்களும் ஒன்று தான். ஆனால் அடிப்படை தேவை என்னன்னா, தமிழர்கள் மனிதர்களாக ஒன்று சேரணும். நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் ஜாதி மதம்லாம் தூக்கி போட்டு நம்மளாம் மனிதர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்குள்ள ஒரு யூனிட்டியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கான வேலை வாய்ப்புகள் நாமளே கொடுப்போம்.
இப்போ நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்களேன், இப்போ 2 பேர் லோ லெவல்லே பேசுவோம். ஒரு கொத்தனார் வேலை பார்க்குற ஃபேமிலி ஒன்று இருக்குது, இன்னொரு சைடில் இன்னொருத்தரும் ஒரு சின்ன பையனும் ஒரு பெரியவங்களும் இருக்காங்க. அவங்களும் அதே வேலை பார்க்குறாங்க. இவர் பார்க்குற தொழில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா செழிப்பாக பார்த்துட்டு இருக்காரு, நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. 2-3 கான்ட்ராக்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அவரோட சொந்தக்காரர் இன்னொருத்தர் இருந்தார்ல, அவருக்கும் அந்த கான்ட்ராக்டை ஓகே இந்த கான்ட்ராக்ட் இருக்குது நம்மளால பார்க்க முடியாது, சரி நம்ம சொந்தக்கார பேட்டை கொடுப்போம், அப்படி கொடுக்க மாட்டாங்க. அவன்கிட்ட கொடுத்தா வளர்ந்துருவான். கேவலமான புத்தி, வளர்ந்துருவான்னு விட்டுறது. ஆனால் இதே வடக்கன்ஸ்டையும் சௌராஷ்டிரா கண்டையும் கேட்டுன்னா யாருன்னாலும் பார்க்க மாட்டாங்க. அவன் சொந்தக்காரனால வளர்த்துடுவான். அதாவது அவன் மொழி பேசுகிறேன் அவன் ஆட்களை தான் வளர்த்துடுவான். அப்படி வளர்த்து விட்றனால தான் அவங்க மேலே ஏறிட்டு இருக்காங்க, டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நாம நக்கிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் திரும்பியும் சொல்லிட்டு இருக்கேன். தமிழர்கள் ஒரு ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு யாருக்காவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் நம்ம ஆளுகளுக்கு ஃபஸ்ட்டு வேக்கமை பாருங்க. நம்ம தமிழ்நாடு தான் நம்ம ஆளுனா மீன்ஸ் உங்கள் ஜாதி அப்படி சொல்லலை, உங்கள் மொழி பேசுகிறவன் தமிழ் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வேக்கமாக ஃபில் பண்ணுங்க. அவங்க அதெல்லாம் ஃபில் ஆகட்டும். நம்ம ஊர் தானே, நம்ம ஊரை ஃபஸ்ட்டு நாம் ஃபில் பண்ணிப்போம். அதுக்கு மேலே வேக்கமாக இருக்குது, மிச்சமாக இருக்குது, இந்த வேலை பார்க்க ஆள் இல்லை அப்படின்னா வரவன் வந்து உட்காந்து போய்ட்டோம், பிரச்சனை இல்லை. நாம் போய் அவங்க ஊரில் போய்கிட்டு அவங்களுடைய இடத்த நம்ம பிடிக்கலை. சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வேலைகள் வாய்ப்புகளை நம்மளுடைய இடத்த நாம் முதல் ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா இடங்களையும் ஒருமித்த குரல் கேட்கும். ஒருத்தர் அடித்தாலும் எல்லாருக்கும் வலிக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம ஆளுகளாக இருப்பாங்க, தமிழர்களாக இருப்பாங்க, மனிதர்களாக இருப்பாங்க. ஸோ இதுதான் சொல்கிறேன், இது நடந்துடவே கூடாதுன்றக்காக தான் முக்கியமான பொறுப்புகள்லாம் வெளியாளர் ஒரு இறக்கி விட்டு, ஏன்டா நார்த் இந்தியனை கூட்டி வந்து டோல்கேட்டில் போடுறீங்க, நாம தான் அந்த டோல்கேட்டில் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஏதாவது பஞ்சாயத்து பண்ணால் அவன் ஹிந்தியில் பேசி தப்பிச்சுக்கிறேன், எனக்கு தெரியவே இல்லைன்ற. ஆனால் தமிழ் நல்லாவே தெரியும் அவனுக்கு, தெரிஞ்சுட்டு ஹிந்தியில் பேசி எஸ்கேப் ஆகிக்கிறேன். உங்களுக்கு புரியவே இல்லை, உங்களை பிரிச்சாலும் சுழிச்சு பயங்கரமாக பண்ணுறாங்க. இது மிலிட்ரிலையும் அப்படி தான் செய்வாங்க, போலீஸ்லையும் அப்படி தான் செய்வாங்க. இப்போ உள்ளூர்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளூர் இப்போ எங்கள் ஏரியா சைடில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், பெரிய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்க சண்டை போடும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா இங்கே இருக்க ஆளாக இருக்க மாட்டாங்க, ஃபோன் போட்டு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ் இறக்கி தான் அடிக்க வைப்பாங்க, விரட்ட வைப்பாங்க. ஏன் அப்படின்னா சொந்தக்காரன் தெரிஞ்சவங்க அடிக்க மாட்டான், விரட்ட மாட்டான்னு சொல்லிட்டு பண்ணுறது. இதுதான் மிலிட்ரியும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க மிலிட்ரி ஃபோர்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள இறக்கி தமிழ்நாட்டுக்காரங்களை அடிக்க சொல்ல மாட்டாங்க, அந்த பிரச்சனையில் விரட்ட சொல்ல மாட்டாங்க. பீகாரியோ இல்லை குஜராத்தியோ இல்லை அவங்க மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க, பஞ்சாபி சிங்கம் இறக்குவாங்க, அதான் நான் இலங்கையிலே அப்படி தான் நடந்துச்சு. தமிழர்கள் எத்தனையோ பேர் ராணுவத்தில் இருந்தாங்க, தமிழர்கள் அங்கே அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கொடூரம் நடந்திருக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு தெரியலன்னு தான் நினைக்கிறேன். அது நடக்க வாய்ப்பு இல்லை. பட் இறக்கணதுக்குலாம் யாரு உங்களுக்கே தெரியும், தேடி பாருங்க. ஸோ அந்த மாதிரி அமைதி படையை இறக்கி விட்டு வட மாநில போலீஸ் ஆர்மி ஃபோர்ஸ் தான் அங்கே இறங்குச்சு. அங்கே தமிழர்கள் தானே மெஜாரிட்டியாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிருக்கணும், தமிழர் தான் அங்கே மெஜாரிட்டியாக இருக்காங்க, தமிழ் ஆர்மி பீப்புள்ஸ் தான் அனுப்பியிருக்கணும். அப்படி அனுப்பியிருந்தாங்கன்னா இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும், இன்னும் பெல்ட் நிறையா நடந்திருக்கும். அது முடிஞ்சிச்சு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இப்போ இந்த வடக்கன்ஸ் ஒரு மேட்ரு வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அவங்க வந்து ரொம்ப தைரியமாகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே, அவங்க ரொம்ப தைரியமாகிட்டு இருக்காங்க. நாம் பயந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட போராடினா போலீஸ் அடிக்குமோ தூக்கி உள்ளே வச்சிருமோ பெட்டி கேஸ் போட்டு உள்ளே வச்சுருவாங்க, பயப்படுறோம். யூடியூப்பில் கூட நேர்மையான விஷயத்த பேசுறதுக்கு தடைகள் நிறையா இருக்குது. யோசிச்சுக்க, எங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்க. இதை விட்டு நீ சம்மந்தமே இல்லாமல் அந்த நாய்க்கு கத்திட்டு இருக்க. திருநாய் கடிச்சு, இந்த திருநாயை பற்றி இப்போ நான் வீடியோ போட்டேன்ல, நான் திருநாய்க்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணலை. நாய்கள் கடிக்க தான் செய்யுது, நாய்கள் பிரச்சனை கொடுக்க தான் செய்யுது. அதாவது பிரச்சனை வரக்கு முன்னாடியே நம்ம தப்பிச்சிருக்கணும். இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா நாயும் கடிக்க தான் செய்யும். கடிக்கும், வெயிட் பண்ணு, நான் நிறைய நாய் கடிக்கும். என்ன காரணம் இருக்குது, அந்த காரணத்தை முன்னாடியே நாங்கள் சொல்லியாச்சு, திருப்பி ஏமா சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த புரிதல் இல்லாதவங்க இப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் வீட்டில் இருக்க பிள்ளையை கடிச்சா ஒன்றை கடிச்சாதான் தெரியுன்றாங்க. அந்த நாய்கள் இப்போ இருந்து என்ன பிரயோஜனம்? தெருவில் எதுக்கு நாய் இருக்கணும் போதோ எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. தெருக்கள் வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் படிக்காத இளைஞர்கள்லாம் சுக்கி சொமோட்டோ விட்றாங்க, அவங்க எதுக்கு படிச்சிருக்காங்க அப்போ? என்னடா தெருவில் ஒரு நாய் எதுக்கு இருக்கணும்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். கமெண்ட் இருக்கு, நான் எடுத்து நான் காட்டுறேன். ஸோ போட்டு வரேன் பாருங்க. தெருக்களில் ஏன் நாய் இருக்கணும்னு கேட்குறான். அந்த நாய் இங்கே வரலடா, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு உன் பாட்டேன் இருக்காங்க பாரு, அவங்க தன்னோட ட்ரெயின் பண்ணி தன் கூட வளர்த்தவங்கடா. நீ வீடுன்னு செட்டில் ஆகிட்டு உள்ளே உட்காந்த பிறகு ஜெர்மன் செப்பிடு அஸ்கின் நாயை உள்ள இறக்கிட்ட, இதை வெளியே தள்ளி விட்ட, இது உனக்கு தெருவு வளர்த்துற நாய் ஆக்கிட்ட. அடிப்படை புரிதலே இல்லை, தற்கொலை கூட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. விழிச்சுக்க பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க நாலு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன்னா ஜாயின் பட்டன் போட்டுருங்க. சூப்பர் சாட்லாம் பண்ணா எஸ்என்எஸ் தட்டி விடுங்க. நான் சொல்கிற கருத்துக்களும் நான் சொல்கிற விஷயங்களும் உங்களுக்கு அடாப்டாக இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, நான் ஒரு நியாயமாக தான் பேசுகிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இல்லைன்னா அப்புறம் வந்து மற்றவங்க பார்க்குறவங்க வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் கமெண்ட் பதிவு செய்யும் போது தான் ஓகே ஒரு நியாயமாக பேலன்ஸ்டாக போகுதுன்னு சொல்லி மற்றவங்க பார்த்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறது. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.